ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கீரை வந்து கடைய போகிறேன். இப்போ சிறுக்கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்துட்டு சிறுக்கீரை கடையில் பண்ண போகிறேன். இதில் துவரம்பருப்பும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, பூண்டு, பெருங்காயம், பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். தக்காளி போட்டாச்சா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ சின்ன சைஸில் புளி, இந்த சைஸில் புளி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு மஞ்சத்தூள், சீரகம், சீரகம் போட்டாச்சு. இதில் வந்துட்டு கல்லுப்பு தேவையான அளவு. அப்புறம் நெக்ஸ்ட் கீரை வாஷ் பண்ணியிருக்கோம், சிறுக்கீரை, அதை உள்ளே போட்டுக்கலாம். நல்லா மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணுங்கள். கீரையை மட்டும் கீரை நல்லா வாஷ் பண்ணி போடணுங்க, சுத்தமாக. எப்போவுமே சுத்தமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு லாக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இதில் ஆயில் ஊற்றிக்கிறோம், வெளியே பொங்காமல் வர ஆயில் ஊற்றிட்டு இப்போ ஒரு 6 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இவங்க விசில் போட்டு 6 விசில் வந்தோன்னா அதுக்கப்புறம் இறக்கிட்டு காமிக்கிறேன். கீரைக்கு பருப்பு கடையணும். இப்போ பருப்பு சட்டையில் நைஸாக கடைஞ்சிடணும். மிக்சிலலாம் போட்டு கடையக்கூடாதுங்க, அது நாட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து எப்போவுமே பருப்பு சட்டையில் போட்டு கடையிறது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதனால் நைஸாக கடைஞ்சிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம குக்கர் வச்சு தாளிக்கணும். இருங்க, கடைஞ்சிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ குக்கர் வச்சாச்சு. குக்கர் வச்சுட்டு நல்லா குக்கர் சூடானோன்னு எண்ணெய், கடுகு, வரமிளகா போட்டு நல்லா பொரி வந்தோன்னும் அந்த கடைஞ்சி வச்ச அந்த கீரையை குக்கரில் ஊற்றி நல்லா சுண்டிடும். நல்லா கொஞ்சம் திக்காக ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் நமக்கு கீரை ரெடி ஆயிரும். கீரை ரெடி ஆகிடுனா நல்லா சுண்டி வந்தோன்னே கீரை நல்லா கட்டியாயிரும். அதுக்கப்புறம் கீரை ரெடி, சிறுகீரை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் புதுசாக யூடியூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.